சீமா சூப்பர் மேன். அவரை போல ஆளே கிடையாது. பொய்ய பேசி 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 பெரியார பத்தி தப்பு தப்பு தப்பா பேசுவாரு. ஆனா நம்ம கேட்டுக்கணும், நம்ம தலையெழுத்து என்ன பண்றது, அந்த ஆளு ஒண்ணுமே பண்ண முடியல. நம்மளே திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி நம்ம வச்சு என்ன இந்த கேள்வி கேட்டாங்க, அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு புரியும். அந்த முட்டா பைய கேள்வி முதலே புரிஞ்சதுன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்ப புரியவே புரியாது. 10 நிமிஷம் கழிச்சு புரியும். அட லூசு, இந்த லூஸ் கேள்வி தான் நீ என்ன கேட்டியா, இதுக்கு பதிலே கிடையாதுடா முண்டம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். நீ தெலுங்கு, நீ கன்னடம், மலையாளம் அதான் பேசுற. ஆனா அவர் தெலுங்கு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அவர் புள்ள பாவான்னு கூப்பிடும். ஆனா அவர் நம்மள தெலுங்கர் அப்படின்னு என்னைய சொல்லிட்டாங்க. என் பேர் தமிழ்ச்செல்வி, என்னைய தெலுங்குன்றாங்க. நான் கொஞ்ச நாள் என்னோட பூர்வீகத்துல அப்புறம் யோசிச்சேன், ஐயோ இந்த முட்டாளுக்காக நம்ம ஏன் தேடணும், நம்ம தமிழ்ச்செல்வி தான், நம்ம தமிழர்களுக்கானவங்க தான், நம்ம பெரியாரிஸ்ட் தான், நம்ம தமிழராகவே இருப்போம். இப்ப நம்ம வந்திருக்க ஆச்சரிய குறிகள் எல்லாம் நல்லா பண்றாங்க, வச்சு வாங்குறாங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து அவங்க பேசுறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. உண்மையாவே பேய்க்கும் சண்டை பார்க்க சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இத மாதிரி நம்மளால சண்டை போடணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மரியாதையா பேசுவோம், அவங்க மரியாதையா பேச மாட்டாங்கல்ல. ஆனால் 2 பேரும் அடிச்சுக்கும் போது சூப்பர். ஓட்டு போடக்கூடாத அடுத்த நபர் விஜய். தாவேகான்னு ஒரு கட்சியை தொடங்கி அவர் பண்ற அமக்களம் கொஞ்சம் கூட இல்ல. அவர் எதிர்க்கே ஒரு குழந்தை காணாம போகுது, நண்பர்களே தேடி கொடுங்க அப்படின்ட்டு பேசினே இருப்பார். இப்ப விஜய் அவர் தான் தமிழகம்னு சொல்றாரு. சொல்லும் போதே கேவலமா இருக்கு. என் வீட்டுல எந்த விஜயம் இல்ல, விஜயம் இல்ல. நானும் எந்த விஜய்க்கும் ஆதரவு கொடுக்க போறது இல்ல. நான் தான் தமிழகம், என்ன அடிச்சா தமிழகத்தையே அடிச்ச மாதிரி. உன்னை யாருப்பா அடிச்சாங்க, உன்னை எதுக்குப்பா அடிக்க போறோம், எங்களுக்கு என்ன வேலையா இல்ல. நீயே போய் அடினா என்ன பண்றது. ஒரு சினிமால சொல்லுவாங்களே, நீ அடிச்சு பாருன்னு ஓடி போயிடுற. அடிச்சு பாரு நில்ல, நிக்கவே மாட்டேங்கிறியே. நீ என்ன அடிச்சு பாடுறா தலை தெறிக்க ஓடிட்டு என்ன சொல்ற, இதேதான் சொல்ற. செத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மீட்டிங்ல செத்தா பரவாயில்லன்றவங்க வீட்லயே செத்து போங்க. எதுக்கு இந்த மீட்டிங்ல அந்த மைக்க பிடிச்சி பேசுறீங்க. அது பிள்ளைங்களுக்கு டியூன் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா பரவாயில்ல, அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமா அதெல்லாம் சொல்றீங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது. இந்த குழந்தைகளை கெடுத்து குட்டிசவராகி அந்த பேசின பொண்ணை பத்தி பேசினாங்க, மன்னிப்பு கேட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 16 தான், ஓட்டு கூட இல்லாத நீ உனக்கு என்ன தெரியும் உலக அனுபவம். தொழில்கள் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேடையில பேசினதில்லை. இருந்தாலும் இப்போ அதாவது தெருக்களில் ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசுறதுல நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை அரசியல் படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் நம்ம பேச வந்திருக்கோம். இப்போது சாதனைகளை சொல்லி தான் நம்ம எதையுமே இது பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா இந்த தெருவில் இந்த ஏரியாவில் இது 5 ஸ்டார் தொகுதி. நான் சொன்ன தோழர்கள்கிட்டயே இதை நம்ம சொல்லவே தேவையில்லை. 5 ஸ்டார் தொகுதின்னும் போது அவர் பேரை சொன்னாவே நம்ம ஜெயிச்சிருவாங்க. தெருக்களில் நடக்கும்போதே தெரியும் எத்தனை கட்டிடங்கள், எத்தனை நூலகங்கள், எத்தனை வசதிகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்காது. அவர் ஜெயிக்கிறதுலையோ அதிலே கிடையாது. ஆனால் இந்த பிஜேபி அதை துணை போகிற ஏடிஎம்கே இதை பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலையில தாமரை பூத்துருக்கு, அதோட இலையோட கலரும் சிகப்பாயிடுச்சு. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது 2 தான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஏடிஎம்கே என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அதை நம்ம எதிர்க்கணும். அதே போல் ஒரு பெண்ணா பிஜேபி வந்ததுல இருந்து என்னெல்லாம் பெண்களுக்கு அவமானங்களை கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். ஆசிபா 7 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம் நடந்தது. அது ஒரு கோயிலுக்குள்ளேயே நடந்தது. அதுக்கு எதிர்த்து போராட வேண்டியவங்க பிஜேபிக்காரங்க அந்த குழந்தைய பண்ணவங்களை கைது பண்ணிட்டு போகும்போது அதை எதிர்த்து வராங்க. பில்கிஸ் பானுவை ஜெயிலில் போட்டாங்க. பில்கிஸ் பானுவோட பிரச்சனைக்கு ஜெயிலில் போட்டவங்க வெளியே வராங்க, அவங்களுக்கு லட்டு கொடுக்குறாங்க. மணிப்பூரில் 2 பொம்பளைங்களை அம்மனமாக கூட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை வச்சிருக்கிற பிஜேபி என்றைக்குமே வரக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்திருப்பாங்க, ஒரு பொண்ணு கூட தான் பிறந்திருப்பாங்க, ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு பிறந்திருப்பா. 4 வகையா ஒரு ஆணோட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ற ஒரு கட்சி கண்டிப்பா வரவே கூடாது. அது மட்டும் தான் நம்ம தீர்க்கமா நினைக்கிறோம். பெண்களே நீங்க தான் அதை நினைக்கணும். சாமி கும்பிடுறதாலேயோ நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லிக்கிறதாலேயோ அவங்க முன்னேறிட முடியாது. அவங்க பண்ற தவறுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனை கயிறு கட்டிக்கிட்டாலும் எத்தனை விபூதி வச்சுக்கிட்டாலும் பொம்பளைன்றது ஒரு இனம். அமெரிக்காவில் பிறந்தாலும் பொம்பளை தான், இங்கே ஆண்டிப்பட்டியில் பிறந்தாலும் பொம்பளை தான். பொம்பளைக்கு எங்கே வலிக்கும்னு எல்லா பொம்பளைக்கும் தெரியும். வலிகளை கொடுக்குற ஆண் இனமாக இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்கள நம்ம ஏற்றுக்கவே கூடாது. அது மட்டும்தான் மனசில் இருக்கணும். அவங்களுக்கு ஆதரவாக போகிற ஏடிஎம்கேவை ஒத்துக்கவே கூடாது.
ஏன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறாங்க. இப்போ ஏன் அவங்க கூட சேரணும் நம்ம யோசிச்சு பார்க்குறோமா, இவங்களோட ஊழல்களை மறைக்கிறதுக்காக. ஆனால் என்ன சொல்லுவாங்க, டிஎம்கே ஊழல் அப்படின்னுடுவாங்க. மக்கள்கிட்டையும் அதையே புகுத்துவாங்க. என்ன ஊழல்னு கேளுங்களேன், ஊழல் அவ்வளோதான். என்னையா ஊழல்? அவங்க அக்யூஸ்டாகவே அரெஸ்ட் ஆனாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, இறந்து போனாங்க. அவங்க A1 தானையா? ஐயோ அதை சொல்லிடக்கூடாது. உண்மையில அந்த அம்மா இறந்து போயிட்டதே ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறத நம்மளால கூட பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப திமிரா வளர்ந்து அழகாக ஆட்சி பண்ணாங்க. அந்த சமயத்தில் அது கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அவங்க ஒரு முதலமைச்சர் ஜெயிலுக்கு போகிறாங்களேன்ற வருத்தம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அது பண்ண வேண்டாம். ஆனால் அந்த கட்சி ஊழல் இல்லை, டிஎம்கே ஊழல். எப்போ சொன்னாலும் இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க, டிஎம்கே ஊழல். சாதனைகள்னு சொல்லும்போது பெண்களுக்கான எத்தனை சாதனைகளை பண்ணியிருக்காங்க. உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதையே நம்ம பொம்பளைங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது ஏன்னே எனக்கு தெரியாது. அவர் இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அடிச்சு சொன்னாரு. இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறேன்டா. 2000 ரூபாய் எப்படிப்பா கொடுப்பேன் அது தெரியாது. அப்போ வரியெல்லாம் ஏற்றுவியா? ஆமாம் ஏற்றுவேன். அப்போ அவங்க ஏற்றும்போது திட்டினியப்பா? ஆமாம் அப்பவும் திட்டுவேன். என்னதான் அவரோட கருத்து? அவர் 1000 ரூபாய், இவர் 2000 ரூபாய். அடுத்து ஒருத்தர் வந்துட்டார், அவர் 2500 ரூபாய். ஏலம்மா விடுறீங்க? நாங்கள் என்ன உங்ககிட்ட கேட்டோமா? எங்களுக்கு 1000 ரூபாயே போதும். 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சரே எங்களுக்கு போதும். நீங்கள் எதுக்கு 2000 ரூபாய் 2000? அப்போ காசுக்கு நிற்கிறாங்க பொம்பளைங்க நினச்சிட்டிங்களா? அவர் கொடுத்தது உரிமை தொகை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏலம் விடுறீங்க. ஒவ்வொரு தடவையும் 500 ரூபாய் 500 ரூபாய். அடுத்து ஒருத்தர் வருவார், நம்மளுக்கு லேப் டெஸ்ட் எடுப்பார். அவர் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு கூட சொல்லுவார். அவர் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. அவர்கிட்ட இல்லை, அவர் வரமாட்டார்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் அதெல்லாம் சொல்லவே மாட்டார். நீ நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா அவரை பற்றி உடனே லேப் டெஸ்ட் எடுத்துன்னு போயிடுவார். நீ தெலுங்கு, நீ கன்னடம், நீ மலையாளம் அதான் பேசுகிற. ஆனால் அவர் தெலுங்கு பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்குவார். என்ன அவர் புள்ள பாவான்னு கூப்பிடும். ஆனால் அவர் நம்மளை தெலுங்கர் அப்படின்னுடுவார். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே. அவர் தெலுங்கரா இருக்கிறாரா இல்லையா, அவர் தமிழருக்கு நல்லது பண்ணுறாரு, நம்ம இதை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் அவர் பேசுறது என்ன, நீ தெலுங்கரா? என்னையே சொல்லிட்டாங்க, என் பேர் தமிழ்ச்செல்வி, என்னையே தெலுங்குன்ட்டாங்க. நான் என்ன சொல்கிறது? இல்லையா, நான் கொஞ்ச நாள் என்னோட பூர்வீகத்தெல்லாம் தேடினேன். அப்புறம் யோசித்தேன், ஐயோ இந்த முட்டாளுக்காக நம்ம ஏன் தேடணும்? நம்ம தமிழ்ச்செல்வி தான், நம்ம தமிழர்களுக்கானவங்க தான், நம்ம பெரியாரிஸ்ட் தான், நம்ம தமிழராகவே இருப்போம். இவன் தமிழன்னு சொல்கிறதால இன்னும் சொல்ல போனால் பொய் சொல்கிறவங்களாம் தமிழன்னு இவரால் தான் ஆரம்பிச்சதே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தமிழர்னா இருக்க வரைக்கும் நம்ம தமிழர் சொல்லிதான் அசிங்கம் தான். ஏன்னா நிறைய பொய், ஆரம்பத்துலேருந்து பொய் தான். அதுக்கு அடுத்தவன் நம்ம நரேந்திர மோடி, அவரும் பொய்யா பேசுவார். ஏன்னா 15 லட்சம் கொடுத்தியே அப்படின்னு கேட்போம். 15 லட்சம் அதுக்கு கேட்டிங்கன்னா இந்த கடைசியில் ஒரு நாள் கேட்டப்போ அமித்ஷா சொல்லிட்டாரு, அதெல்லாம் நாங்கள் சும்மா தாங்க சொன்னோம், நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னு நினச்சி சொன்னோம், ஓட்டு போட்டீங்க, இப்போ 15 லட்சம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதையும் நம்ம கேட்டுக்கணும். இந்த சும்மா ஜும்கா என்ன குழந்தைங்களுக்கா? நாங்கள் என்ன எல்லாம் குழந்தைங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு மண்டையை அடிக்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஜும்காக்காக சொன்னோம் 15 லட்சம். 15 லட்சம் கொடுத்துருந்தா நம்ம எவ்வளோ பணக்காராயிருப்போம். எல்லாரும் எவ்வளோ கஷ்டமும் இல்லாமல் இருந்திருக்கோம். கொரோனாவை பார்த்துருப்போம், ஈஸியாக வாழ்ந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. கடைசியில் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்ற இப்போயும் நிறைய சொல்லுவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஏடிஎம்கே வச்சு நிறைய சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் அவங்க சொன்ன கருத்து தான். அவங்க தெலுங்கானாவில் சொன்னால் அப்படியே அதே ஸ்கிரிப்டு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. எப்படி தெலுங்கானாவில் ஓட்டு கேட்கறதுக்காக, ஆந்திர பிரதேச ஓட்டு கேட்கறதுக்காக சொன்னாங்களோ அதே ஸ்கிரிப்ட் ஏடிஎம்கே சொல்லுது. ஏடிஎம்கே அது யோசிக்கணும்ல. ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. ஏன்னா அவங்கள யோசிக்கவே இத்தனை நாள் நம்ம வைக்கல. அவங்க அந்த அம்மா யோசிச்சாங்க, அந்த அம்மா எல்லாம் பண்ணாங்க, இவங்க தலையாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் அப்படியே தான் இருந்துட்டு போயிட்டாங்க. அடுத்து இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு குழந்தைங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு. மொத்தமாக யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, நம்ம சாதனைகள் நம்மளாவே கண்ணை மூடிட்டு இருக்கோம். நான் கண்ணாடி வர போட்டிருக்கேன், நல்லாவே தெரியுது சாதனைகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடக்கூடாத அடுத்த நபர் விஜய். தாவேக்கால்னு ஒரு கட்சியை தொடங்கி அவர் பண்ணுற அமக்களம் கொஞ்சம் கூட இல்லை. அவர் எதிர்க்கே ஒரு குழந்தை காணாமல் போகுது, நண்பர்களே தேடி கொடுங்க அப்படின்ட்டு பேசினே இருப்பார். தண்ணி பாட்டில் தூக்கி போடுவார், அங்கே ஒருத்தன் நசுங்கிட்டு இருப்பான். நம்ம எல்லாருமே ஒரு க்யூவில் நின்று இருப்போம். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே ஒரு க்யூவில் நின்று இருப்போம். ஒரு ஆள் பின்னாடி இருந்து காலை மிதிச்சிட்டா எவ்வளோ வலிக்கும். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம், வலிக்குமா வலிக்காதா? ஒன்றும் கொஞ்ச நேரம் வலிக்கும், உயிர் போகிற மாதிரி வலிக்கும், அப்புறம் ரத்தம் கூட வர செய்யும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மிதிச்சிட்டாங்கன்னா. ஆனால் ஒரு 40 பேர் நசுங்கி குலுங்கி அப்படி செத்து போகும்போது அவங்க வலிகளை உணராமல் ஒருத்தர் அப்படியே நடந்து போகிறாருன்னா அவரை நம்ம என்ன நினைக்கிறது? அவர் நம்மளுக்கு தேவையா? நம்ம வலிகளை தெரிஞ்சவங்க தான் தேவை. பெண்களுக்கான வலிகளை தெரியாத பிஜேபி
தாவேக்கால இருக்கிற விஜய்க்கு எந்த வழிகளுமே தெரியாது. அவங்க அங்கே கூட்டினது அவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தோன்னே அவங்க சந்தோஷமாட்டாங்க. அவங்க காலில் விழுந்தாரு, அழுதாரு, அவர் வருத்தப்பட்டாரு, 2 நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு. இது எதுவுமே வேணாம், நின்று பதில் சொல்லணும். ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு 3 விஷயம் வேணும். ஒன்று ரெஸ்பெக்ட், எல்லாரையும் மதிக்க தெரியணும். இன்னொன்று ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பேற்றுக்க தெரியணும். இன்னொன்று ரெக்ரெட், வருத்தப்பட தெரியணும். இந்த 3 இல்லாத எவனுமே தலைவன். ஆனால் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அது 3மே தெரிஞ்சு வச்சிருக்காரு. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் மரியாதை கொடுக்குறாரு, எதுக்கும் பொறுப்பேற்றுக்கிறார். அதுக்கு அடுத்தது வருந்துறார். ஒரு இடத்துல அவர் வருந்தினார், மன்னிப்பு கேட்டார். ஒரு தாய்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்னாலதான் நடந்துச்சு, என் ஆட்சி கீழே இருந்தவங்களாலதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு எவ்வளவு வேல்யூவானது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு நடக்கலையான்னு கேட்பீங்க, நடக்கலாம். ஆனா ஒரு மன்னிப்பு கேட்க தெரிஞ்சிருக்கு. இது 3மே தெரிஞ்ச ஒரு தலைவன் தான் நம்மளுக்கு வேணும். அதனாலதான் அவரை மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும். அவர் ஆட்சி தான் இங்க தொடரணும். 35 மார்க்ல பாஸ் ஆகுறதும் பாஸ் தான், 70 மார்க்ல பாஸ் ஆகுறதும் பாஸ் தான், 90 மார்க்ல பாஸ் ஆகுதும். அவரை 90 மார்க்ல பாஸ் பண்ண வச்சு நம்ம மறுபடியும் இந்த ஆட்சியை கொண்டு வர வைக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. சரிங்களா? ஆசைன்றது இல்லை, நம்மளோட பணியே அதுதான். எந்த இடத்துலையும் போய் இதை தான் நம்ம பேசணும். அவர் மறுபடியும் வரணுன்றதுக்கு சாதனைங்க இந்த குளத்தூர்ல சொல்றது இல்லை, எங்க ஜெயிக்க முடியாதோ அங்க போய் உறக்க சொல்லணும். நம்ம உண்மையிலே அப்படி சொன்னாதான் அவர் மறுபடியும் வருவாரு. அவங்க சொன்ன மாதிரி 200 230 இந்த கணக்கெல்லாம் விட அவர் தான் மறுபடியும் முதல்வராக வரணும். அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். பாதுகாப்பு அப்படின்றது பெண்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. எங்களுக்கு நாங்களே தான் பாதுகாப்பு. பெரியாரே எப்பவுமே பாதுகாருங்க, யாரையாவது பாதுகாக்க சொல்லுங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா யாருக்குமே, எந்த பொண்ணுக்கும் எந்த ஆணும் பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு என்னோட கருத்து. பெரியாரும் சொல்லியிருக்காரு, நீங்கெல்லாம் சுதந்திரமான ராணியா இருக்கலாம். எல்லாருமே ராணி தான். ஒரு அப்பாவுக்கு எல்லாருமே ராணி தான். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லி சுற்றுறாங்கல்ல, இப்போ எல்லாம் வரிசையா இருப்போம், அப்புறம் கணவனுக்கு ஒய்ஃப் ஆயிடுவோம். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, சுதந்திரமான ராணி. அந்த வார்த்தை தான் கரெக்ட். ஏன்னா அவர் எப்படி யோசிச்சாருன்னா, சுதந்திரமான ராணி. ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டா ராணி ஆகலாம், அது கிடையாது. ராஜாவோட உடன்கட்டை ஏறிட ராணி வேண்டாம். என்ன பண்ணணும்? சுதந்திரமான ராணியா இருக்கணும். நம்மளாம் சுதந்திரமான ராணியா இருக்கணும். சுதந்திரமா பேசணும், சுதந்திரமா செயல்படணும், சுதந்திரமா எந்த முடிவை எடுக்கணும். அதுதான் சுதந்திரமானி. அவர் ஆசைப்பட்டது சுதந்திரங்களை. எல்லாருமே ராணி தான், எல்லாருமே இளவரசிகள் தான். ஆனா எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? சுதந்திரமான ராணி. சுதந்திரமான ராணிகள் இந்த மாதிரி அடிமைகளுக்கு கீழே நம்ம போகக்கூடாது. அவனே அடிமையா இருக்கான், அவங்ககிட்ட நாங்க ஏன் போனோம்? நாங்க சுதந்திரமான ராணிகள். அவங்கள மதிக்காதீங்க, அவங்களோட எண்ணங்களை நம்ம நிறைவேற்றக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அதே போல பெண்களை மதிக்காத பிஜேபி கட்சியை நம்ம மதிக்கவே கூடாது. பெண்கள் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், பெண்களை மதிக்காத கட்சி பிஜேபி தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க? சாமி கும்பிட்டுட்டா எல்லாம் கிடைச்சிரும். இன்னைக்கு இந்த திங்கக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், அமாவாசை கிருத்திகை எல்லாம் கும்பிட்டாலும் பிஜேபி பண்ற எந்த விஷயங்களையும் நம்மளால ஒப்புக்கவே முடியாது. பிஜேபின்றது ஒரு மோசமான கட்சி. அவங்க கூட நேரடியான கட்சி கிடையாது, அவங்க ஆர்எஸ்எஸோட அடியாள் தான். ஆர்எஸ்எஸ்ல பெண்களே கிடையாது, அது தெரியுமா? அதை சொல்லவே மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ல பெண்களுக்கு இடம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல எங்கேயுமே கிடையாது, உறுப்பினரே கிடையாது. அவங்களுக்கும் உறுப்பினர், மொத்த பேருக்குமே உறுப்பினர் அட்டை கிடையாது. அதுல பெண்களே கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்பாங்க. இதுதான் அவங்களோட கொள்கையே. அதே மாதிரி நம்ம அடுத்தது நம்ம விஜய். இப்போ விஜய் வந்து அவர் தான் தமிழகம்னு சொல்றாரு. சொல்லும் போதே கேவலமா இருக்கு. என் வீட்டில் எந்த விஜயம் இல்லை, விஜயம் இல்லை. நானும் வந்து எந்த விஜய்க்கும் ஆதரவு கொடுக்க போறதில்லை. ஆனா அவரே சொல்லிக்கிறாரு தற்பெருமையா, நான் தான் தமிழகம், என்னை அடிச்சா தமிழகத்தையே அடிச்ச மாதிரி. உன்னை யாருப்பா அடிச்சாங்க? உன்னை எதுக்குப்பா அடிக்க போறோம்? எங்களுக்கு என்ன வேலையா இல்லை? உன்னை அடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு? நீயே போய் அடினா என்ன பண்றது? ஒரு சினிமாவில் சொல்லுவாங்களே, நீ அடிச்சு பாருன்னு ஓடி போயிடுற. அடிச்சு பாரு, நிக்கவே மாட்டேங்கிறிய, அடிச்சு பாருன்னுட்டு நீ என்ன அடிச்சு பாடுறான்னு தலை தெறிக்க ஓடிடுற. என்னையா ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்குறான், பதில் சொல்லிட்டு போயா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, விம்மி அழுதுட்டு கூட போயா. நீ நல்ல மனுஷன்னு சொல்லலாம், உடறி தெறிக்க ஓடிட்டு என்ன சொல்ற? இதே தான் சொல்ற. என்ன அடிச்சுப்பாரு, நான் என்ன எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்ன அடிச்சா எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இந்த பிள்ளைங்கள்லாம் வரும் தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த செத்ததுக்கப்புறம் ஒரு 4 மீட்டிங்கில் செத்தா பரவாயில்லன்றவங்க வீட்லேயே செத்து போங்க. எதுக்கு இந்த மீட்டிங்கில் வந்து அந்த மைக்கை பிடிச்சி பேசுகிறீங்க? செத்தா பரவாயில்ல, அது பிள்ளைங்களுக்கு டியூன் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டா பரவாயில்ல, அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமா அதெல்லாம் சொல்கிறீங்க?
எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது? இந்த குழந்தைகளை கெடுத்து குட்டிசவராகி அந்த பேசின பொண்ணை பற்றி பேசினாங்க, மன்னிப்பு கேட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 16 தான், ஓட்டு கூட இல்லை. ஓட்டு கூட இல்லாத நீ வந்து உனக்கு என்ன தெரியும் உலக அனுபவம்? அவங்க தலைவர் என்ன பண்ணுறாருன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. தற்கூரின்னு சொல்லிட்டா கோவம். உண்மைதான், அவர் சொன்ன மாதிரி ஆச்சரியக்குறி தான். எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்ற ஆச்சரியங்கள் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பெண்கள்? எப்படி இப்படியெல்லாம் புருஷன் வேணாம், எனக்கு அவரை தான் பிடிக்கும், புள்ள வேணாம், எனக்கு அவரை தான் பிடிக்கும். என்ன இது? என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்களா, என்னன்னு புரியல நமக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் போல. மனிதர்களை இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டுறது கிடையாது. இவங்க ஒரு புது தினுசாக இருக்கிறாங்க, அது எப்படின்னே தெரியல. செத்து போனால் பரவாயில்ல, இங்கே செத்தா அதை விட பரவாயில்ல. 20 லட்சம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்க நினச்சா கூட பரவாயில்ல. அது இன்சூரன்ஸ் போட்டால் கூட கிடைக்கும். இன்சூரன்ஸ் போட்டால் கூட 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு நீ எங்கே போய் செத்து போயிட்டீங்கன்னா கூட 20 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்கும். இவரு நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? இங்கே செத்தா பரவாயில்ல. நான் உலகத்துக்கே தெரிய வருவேன். எத்தனை நாள் தெரிய வருவேன்? அன்னைக்கு ஒரு நாள் நியூஸாக இருப்பேன். ஒரு குழந்தை செத்து போனால் அன்றைக்கி ஒரு நாள் நியூஸ், அடுத்த நாள் அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான், அவன் அடுத்த வேலையை செய்யறதுக்கு போயிடுவான். அதுவே யோசிக்க தெரியல இந்த பிள்ளைங்களுக்கு. இவங்கள தான் முதல்ல அரசியல் படுத்தணும். இந்த குழந்தைங்களை கூட்டி இப்படி பண்ணுற அமக்கலத்தை இவர் மேலே வந்து அப்படியே பாஞ்சு ஓடி வந்துடுறா. அப்போ இவர் முதலமைச்சரான பிறகு எப்படி இருப்பாங்க? இவர் அப்போ வந்து போலீஸ் எங்ககிட்ட இருக்கும். அப்போ வந்து நாங்கள் போலீஸை வச்சு எல்லாத்தையும் இது பண்ணோம். அப்போ என்ன அடிப்பீங்களா போலீஸை வச்சு? அப்போ வரமாட்டியா நீ? நேராக வந்து எங்ககிட்ட பேச மாட்டியா? நாங்கள் தான் தைரியமாக வரோமே. எப்போயுமே வரமாட்டார் அவர். ஆனால் ஒரு வருவார், தீய சக்தின்வார், அதுன்னுவார், இதுன்னுவார், உடனே காணாமல் போயிடுவார். 40 நாள் இருக்க மாட்டார். மறுபடியும் வருவார், ஏதாவது ஒரு மீட்டிங் பேசுவார், ஓடி போயிடுவார். இல்லை இவங்கெல்லாம் லூஸ் மாதிரி ஒரு 4 மீட்டிங் போட்டு முட்டாள் முதலமைச்சர்வாங்க, ரஜினிகாந்தை திட்டுவாங்க, ஏதாவது ஒன்று பேசிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. என்ன தான் பேசுகிறீங்க? அவர் குடிக்கிறாரு, அதை பண்ணுறா, இதை எதுவுமே சொல்ல. ஒரே ஒரு நிமிஷம் உன் வீட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே மற்ற வீட்டு பிள்ளைங்கள அதுங்களை சாக சொல்கிறது என்ன நியாயம்? நம்ம குழந்தைங்கள சாக சொல்கிறாங்க, அங்கே வந்து நசுங்கி போகிறாங்க, இத்தனை பேர் செத்தாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. என்னப்பா உங்க முன்னாடி விழுந்திருக்காங்க, அப்போ கூட நீ பேசினது 10 ரூபான்னு பாடிட்டா சந்தோஷமாக போயிடுமா? அங்கே 10 ரூபா இல்லை, 10 உயிர் அப்போ செத்து போயிருக்கு. ஒரு நசுங்கி சாகும் போது ஒரு உயிர் எவ்வளோ வலிக்கும். வலிகளை உணராத ஒரு தலைவன் நம்மளுக்கு வேண்டாம். அதே தான் ஒவ்வொருத்தரும். பெண்களை மதிக்காத, வலிகளை உணராத தலைவர்கள் நம்மளுக்கு வேண்டாம். அவங்கள விட்டுட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பண்ணால் அவர் நிற்கிறாரு, பேசுகிறாரு, நம்ம வலிகளுக்கு பதில் சொல்கிறார். அதுதானே முக்கியம். நமக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும்ல. நம்ம அவங்க செய்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் போது அதை கேட்கணுமா இல்லையா? நம்ம கேட்கவே மாட்றாங்க. நமக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் வேணுமா? இந்த மாதிரி ஓடுற முதலமைச்சர் வேணுமா? இந்த மாதிரி தப்பாக பேசுகிற முதலமைச்சர் வேணுமா? இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். அதை தான் நம்ம யோசிக்கணும். நம்ம சாதனைகளை 5 வருஷம் வரனால 5 வருஷம் ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றிடணும். இப்போ இன்னொரு டைலாக் பேசுகிறாங்க, ஒருத்தரே மறுபடியும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நரேந்திர மோடி மறுபடியும் வந்தார்ல, மணிப்பூரில் 2 பொம்பளைங்களை இப்படி ரோட்டில் கூட்டிகிட்டு போன பிறகு வந்தார்ல, அப்போயே அவரே வந்திருக்கும் போது. ஆனால் அவர் வந்து அதை நம்பி வரல, அவர் ஓட்டு மிஷினை நம்பி வந்தார். அவர் வேற, அவரு எப்போவுமே நம்மளோட கூட்டு கிடையாது, ஓட்டு மிஷினோடய நேராக கூட்டு போட்டுருவார். அதனால் நீ ஓட்டு போட்டா போடு, நான் மிஷினில் நானே போட்டுக்கிறேன்ருவார். அதனால் அது பிரச்சனையே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். அதனால் அவர் அந்த மணிப்பூரில் கூட்டு போனாலும் சரி, அந்த ஊரில் கூட்டு போனாலும் அவர் ஜெயிச்சிருவார். இப்போ கூட அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பிஜேபி தான் காரணம்னு சொல்லி நம்ம சண்டை போட்டு டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான உடனே சொல்கிறாங்க. டெல்லியிலேயே எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடக்குது, சட்டசபைக்கு தான் நடக்குது. அப்போ ஏடிஎம்கே ஏன் பிஜேபியோட கூட்டு போட்டிருக்கு? ஏன் இலை மேலே தாமரை பூத்துருக்கு? அதை கேட்கணுமா இல்லையா? அந்த இலைகள் இந்த தாமரையை தாங்கிறதுக்கு இருக்குது. இதுதான், இதை கேட்கணும். இதை கேட்கவே முடியல நம்மளால. கேட்டோம்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஊழல் கட்சி. சரிப்பா, நீ 2000 ரூபா கொடுக்குற, நீ எப்படி கொடுப்ப? அது கிடையாது. அது சொன்ன பாருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வரியெல்லாம் ஏற்றிடுவியா? ஏற்ற தான் செய்வேன். என்ன பேசுவீங்க? 1 மார்க் கொஸ்டின், கம்பராமாயணத்தை கம்பர் எழுதினாருன்றது குழந்தை கூட சொல்லுவாங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் 1 மார்க் கொஸ்டின். அது சேக்கிழார்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது தப்புனாது உணர்ந்தாரா? அதையும் உணரலை. கேட்டால் நீங்கள் அதெல்லாம் அறிவாளிங்கிட்ட கேட்கணும், நிறைய படித்தவங்க கேட்டால் கேட்கணும். 14 பேர் சுட்டுப்பட்டாங்க. அதில் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் கலெக்டர் ஆஃபீஸ் நான் கருவறையா? அதுக்குள்ள சாமியாக இருக்குது. கலெக்டர் தானே இருக்காங்க, கலெக்டர்கிட்ட தானே போய் சொல்லணும் கஷ்டத்தை. கருவறைக்கு தான் வரக்கூடாது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா? கலெக்டர் ஆஃபீஸுக்கு நோக்கி போனதால் சுட்டுக்கிட்டோம். அதை எங்கே சுட்டிங்க? இங்கே சுட்டுருவீங்க, நெஞ்சில் சுடுவீங்க, மார்பில் சுடுவீங்க, அங்கே சுடுவீங்க, செத்து போயிடுவாங்க. அதில் ஒரு குழந்தை வந்து அந்த போராட்டத்துக்கே வராத குழந்தை,
வருமான வரி சர்டிஃபிகேட் வாங்க வந்த குழந்தை, அந்த குழந்தைய சுட்டுப்பிட்டீங்க. அவள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, அந்த குழந்தைக்கு தெரியல அன்னைக்கு இந்த லூசுங்கெல்லாம் வரும், நான் சுட்டுப்பிடும் தெரியாது, அது வந்து செத்து போச்சு. என்னையா செத்து போயிடுச்சு? நானே வந்து டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் முதலமைச்சர் தான், ஆனால் நானே டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்குவேன். என்னப்பா அந்த ஃபெலிக்ஸு 2 பேர் கடை வச்சுருந்தவங்களை கூட்டின்னு போய் ஸ்டேஷனில் கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்ல அவங்க வயிற்று வலியில் செத்து போயிட்டாங்க, அடிச்சதாலெல்லாம் சாகலை. இப்படி ஒரு முதல்வர். இதுதான் அவர் 5 வருஷம் வராததுக்கு காரணம். நம்மளோட ரத்தமும் சதையும் வலிகளையும் உணராதால் தான் அவர் வராமல் போனார். ஆனால் மறுபடியும் அதை மறந்துடக்கூடாது, ஞாபகப்படுத்தணும். இதை வந்து நான் மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம வலிகளும் ரத்தங்களையும் மறக்கிற எந்த மனிதனையும் நம்ம விடவே கூடாது, திரும்பவும் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேர் செத்து போகும்போது எவ்வளோ வலிச்சிருக்கும். அந்த குடும்பமே இருக்க, ஒரு ஆண் மகன் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி வாழும்? அவன் தானே சம்பாதிச்சு கொடுத்துருப்பான். 2 ஆம்பளைங்களை கொண்டுட்டு என்னால் வீட்டில் படுத்து தூங்குறான். எப்படி? எவ்வளோ கொடுமை அது கேட்டால் இப்போ சொல்லுவாங்க, இப்போ லாக்அப் டெத் இல்லையா, இப்போ அப்படி இல்லையா. அவன் என்ன அக்விஸ்டா? கடை வச்சுன்னா போலீஸோட சண்டை வந்துருச்சு, கூட்டிகிட்டு போயிங்க, கொண்டு போட்டிங்க. சரி, அதை மேலே இருக்கிற நீயாவது கேட்கணும்ல, நீ வருத்தப்படணும்ல. நீ வருத்தப்படலை. என்ன சொன்ன? அவர் வயிற்று வலியில் செத்து போயிட்டார். இதானா உங்கள் கருத்து? இதை சொல்கிறதுக்காக வந்து இவங்க இருக்கிறாங்க. எந்த வலிகளையும் உணராத அந்த மனிதர்களை நம்ம அடையாளம் கொள்ளணும். நம்ம ஆட்சியில் வர வச்சோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வலிக்கும். அவங்க அதுக்கு பொருட்படுத்தவே மாட்டாங்க. வலிச்சுதான் கேட்டுச்சா, வலிக்கட்டும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது சொல்லி நான் நிறைவுபடுத்திக்கிறேன். அதை தான் சொல்லுவாங்க, வலிச்சிருச்சா வலிக்கட்டும். அது ஒரு சில சொல்லுவாங்க பாரு, நீ வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜோக் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டோவில் போகும்போது, நீ கோச்சிக்கினியா, கோச்சிக்கோ, உனக்கு வலிக்குதான், வலிக்கட்டும் நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அந்த வலிகளை உணராத மனிதர்களை இனம் காணணும். அவங்கள மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைக்க கூடாது. இப்போ அந்த பிஜேபியோட இவர் கூட்டு சேர்ந்துருக்கிறது இவரோட பாஸ்டெல்லாம் மறைக்கிறதுக்காக தான். யார் போனாலும் பரவாயில்ல, எந்த மந்திரி போனாலும் பரவாயில்ல, யார் போனாலும் பரவாயில்ல, இவர் மட்டும் அவங்க கூடயே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவருக்கு சேஃப். நடுவில் கொஞ்ச நாள் ஒரு சீன் போட்டார், நான் பிஜேபியோட கூட்டே வச்சுக்க மாட்டேன். மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க. ஆனால் அது கிடையாது இல்லை, அவரை கூப்பிட்டு பயம் காட்டினாங்க. அவர் சொன்ன மாதிரி இங்கே மீட்டிங் நடக்காது, அவர் டெல்லிக்கு போனோம், அதுலேயே கார் விட்டு கார் ஏறுவார். அது ஒரு காமெடி. இந்த காரை விட்டு அந்த காரில் ஏறி, அந்த காரை விட்டு இந்த காரில். ஏன்ப்பா ஒரே காரில் போனேன், என்னப்பா பிரச்சனை உனக்கு? நீ நான் கள்ளக்கடத்தலா பண்ணுறேன்? ஒரே கார்லேயே போய் தைரியமாக போய், ஆமாம் நான் வந்து அவங்க கூட தான் ஆட்சி பண்ணுறேன், ஆட்சி சேர்ந்துருக்காங்க, ஆட்சி அமைக்கிறதுக்காக கூட்டணி போயிருக்கேன்னு சொல்ல. அதை சொல்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதுவும் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு பயம். ஆனால் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எல்லாரும் நூல் கட்டியிருப்பாங்க. அந்த நூலெல்லாம் எதுக்குன்னு தான் தெரியல. அதை வச்சு பிஜேபி ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நூல், ஒன்றுத்துக்கு அமித்ஷாவுக்கு ஒரு நூல், நம்ம மோடிக்கு ஒரு நூல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூல் கட்டினா நல்லாயிருக்கும். அதுவும் கட்டுறதில்ல. அந்த நூலெல்லாம் வேலை இல்லை போல இருக்குது. அந்த வேல்யூ இல்லாத நூல்களை கட்டிக்கிட்டு ஒரு 10 நூல் கட்டியிருப்பாங்க. அந்த 10 நூலும் எதுக்குயா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியாது. இதுக்கு முன்னே நம்ம எங்கேயும் பார்த்ததில்ல, ஆண் மகன்கள்லாம் இவ்வளோ நூல் கட்டி என்னவோ அதை கட்டிக்கிட்டு இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. முழு கை சட்டையை அரை கை சட்டையாக போட்டுக்குவாங்க. என்னையா நீங்கள் பண்ணுறீங்க? அது என்னவா அவங்களோட லாஜிக்? எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே யூனிஃபார்ம். அந்த எப்படி ஜெயலலிதா அம்மாவுக்கு அடிமையாக இருந்தாங்களோ இப்போ மோடிக்கு அடிமையாக இருக்காங்க, அமித்ஷாவுக்கு அடிமையாக இருக்காங்க. அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் இவங்க இங்கே பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதனால் நம்ம வலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வலிகளை புரிஞ்ச மனிதர்களை இனம் காணுங்க. தெரியாத மனிதர்களோட போகாதீங்க. 41 பேரை சாகடிச்சுட்டு ஒரு மனுஷன் வீட்டில் போய் தூங்கியிருக்கானா, அந்த மனுஷனை நம்ம என்ன நினைக்கிறது? எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு காலை மிதிச்சுட்டா எவ்வளோ வலிக்கும். ஒரு குழந்தை நசுங்கி குடல் வெளியே வந்து செத்துருச்சின்னு சொல்லும் போது அது எவ்வளோ பெரிய வலி. நம்மளுக்கும் குழந்தை இருக்குது, நம்மளுக்கும் கூட பார்த்துருக்கோம். நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா எத்தனை கஷ்டப்படுவோம். அன்னைக்கெல்லாம் அது மனசுக்குள்ளே போடும், சாப்பிட முடியாது. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆள் படரி தெரிக்க ஓடி வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கியிருக்கான். என்னன்னே தெரியல நம்மளுக்கு. இதை கேட்டோம்னா கரூரை பற்றி இப்போ பேச மாட்டேன் சொல்லுவார். அவர் டைலாக் சூப்பர், அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். எப்போ பேசுவார்? எப்போ பேசுவாருன்னு தெரியல. கரூரை பற்றி நான் இப்போ பேசலை, அப்புறமா பேசுகிறேன். இவருக்கு அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், அந்த நம்ம சீமான், சூப்பர் மேன். அவரை போல ஆளே கிடையாது. பொய்யை பேசி 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 பெரியாரை பற்றி தப்பாக பேசுவார். ஆனால் நம்ம கேட்டுக்கணும். நம்ம கருப்பு சட்டையும் போட்டுக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். நம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறது? அந்த ஆள் ஒன்றுமே பண்ண முடியல.
ஏன்னா அந்த ஆள் ஒரு RSS லாபி, எதை சொன்னாலும் அந்த ஆளுக்கு சூடு சோறனே கிடையாது. நம்மளே திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த கேள்வி நம்ம யோசிச்சு என்னடா இந்த ஆள் இப்படி கேள்வி கேட்டாலும் அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு புரியும். அந்த முட்டா பைய கேள்வி முதலே புரிஞ்சதுன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்போ புரியவே புரியாது, 10 நிமிஷம் கழிச்சு புரியும். அட லூஸு, இந்த லூஸ் கேள்வி தான் நீ என்ன கேட்டியா, இதுக்கு பதிலே கிடையாதுடா முண்டம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்போம், யாருக்குமே புரியாது. அப்படி ஒரு கேள்வி கேட்போம். அன்னைக்கு நீ என்ன உன் மச்சானுக்கு பதவி கொடுத்துட்டு வாரிசு அரசியல் சொன்னிய, நீ வந்து என்ன கட்சி, நீ யாரு, நீ இன்னும் சொல்லு, நீ முட்டாள் மாதிரி பேசாதன்மா. அப்போ உன் மச்சான் இல்லையா, அவன் மச்சான் தான், ஆனா அது வேற, அது என்ன சொல்ல, சட்ட அவரு தான். ஆனா நான் பதவி கொடுத்தது என் கட்சியில இல்லை. இது எப்படி வரும், உன் கட்சியில தானே. அவர் ADMKலயே இருந்தார், அப்ப ADMKல பதவி கொடுத்துருக்கணும், ADMKல அவருக்கு இது கொடுத்துருக்கணும், சீட்டு கொடுத்துருக்கணும். உன் கட்சியில நாம் தமிழர்ல சீட்டை கொடுத்துட்டு நீ ADMKல இருந்தாருன்ற. அதான் சொன்னேனே, அவர் சொல்ற பதிலும் சொல்ற கேள்விகளும் நம்மளுக்கு புரியவே புரியாது. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடைச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கேள்வி கேட்பாரு. அவர் என்ன பண்றது, அவரை நம்மளே மேடை ஏற்றி நம்மளே நம்ம மூஞ்சில கறியை பூசிக்கிட்டோம். அவர் என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அந்த இப்ப நம்ம வந்திருக்க ஆச்சரிய குறிகளெல்லாம் நல்லா பண்றாங்க, வச்சு வாங்குறாங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து அவங்க பேசுறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பேய்க்கும் சண்டை நல்லா இருக்குது, ஜோரா இருக்குடா. உண்மையாவே பேய்க்கும் சண்டை பார்க்க சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை மாதிரி நம்மளால சண்டை போடும், ஏன்னா நம்ம கொஞ்சம் மரியாதையா பேசுவோம், அவங்க மரியாதையா பேச மாட்டாங்கல்ல. அதனால 2 பேரும் அடிச்சுக்கும் போது சூப்பர், ஆஹா இதை மாதிரி இதை பார்க்க தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பேய்களெல்லாம் விட்டுட்டு மனிதர்களுக்கு ஓட்டு போடுவோம், நம்ம சாதனைகளை தொடர வைப்போம். நீங்கள் ஓட்டு, நான் சொன்னதால ஓட்டு போடணும்ல, இந்த தொகுதியில் ஓட்டு போட்டுருவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு போடணும். இந்த இடத்துலையும் நிறைய வாக்குகள் கிடச்சி அவர் ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம். அதே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறோம். ஓட்டு போடுவாங்கன்னு நம்புவோம், வெல்வோம். அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.